ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான கடாய் பன்னீர் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மல்லி, 3 காஞ்ச மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையுமே லேசாக வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் பொரிஞ்சிடும். நீங்கள் பொரியெல்லாம் விட வேணாம், லைட்டாக வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து சின்ன துண்டு இஞ்சி, அதை நான் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா பல்லாரி வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி நல்ல பழமான தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நல்லாவே வதங்கி வரணும். தக்காளியும் நல்லா வதங்குனுச்சு அப்படின்னா தான் அதோட பச்சை வாசம் எல்லாமே போகும். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பார்த்திங்க அப்படின்னா நான் 10லேருந்து 15 சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே கொஞ்சம் சேர்த்துடலாம். பத்தலைன்னா நம்ம திரும்பி கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கினது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆற வச்சாச்சு. திருப்பவும் பேன் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு அதிலே நம்ம க்யூப் சைஸில் வெட்டி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நெடி வரும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே நீங்கள் இதை ரெடி பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நெடி ஏறிடும். இப்போ குடமிளகாய் நல்லா க்யூப் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்த்துருக்கேன். நல்லா அந்த எண்ணெயிலே சேர்த்து பரட்டிக்கோங்க. இதான் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். அந்த மசாலா கொஞ்சம் அதில் ஏறி இருக்கும். அதனால் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க, ஹைலெலாம் வைக்காதீங்க. சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. இப்போது நாம் வதக்கி வச்ச எல்லாமே ஆறிடுச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் வச்சு வதக்கணும் இல்லையா, அது எல்லாமே ஆறிடுச்சு. இதை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும், கட்டி இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நாம் அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இப்போது அந்த ஜார்லேயே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நான் இதிலே ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா திக்காக இருக்கும். நாம் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா திக்காக இருக்கும். வெங்காயம் தக்காளியும் அரைச்சிருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இப்போது இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே கொதிக்க விட்டுற வேண்டியதான்.
இப்போ உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாலா வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்துட்டு கொதிச்சு சுண்டி போயிடுச்சு, நல்லா உங்களுக்கு திக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு 15 நிமிஷத்துல இது மாதிரி நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடும். கொத்தமல்லி இலைகளை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளோட கடாய் பன்னீர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக இது கொதிக்கட்டும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, ஏன்னா நம்ம கம்மியாக தான் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். காரமாக இருக்கும், நல்லா செம்ம சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா இது மாதிரி கொதிக்க விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கடாய் பன்னீர் வந்துட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு, சூப்பரான கடாய் பன்னீர். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை நீங்கள் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக நல்ல சூப்பரான கடாய் பன்னீர் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.